நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மனைவியுடன் ரேஷன் கடைக்கு சென்ற ஜவுளி கடை அதிபர், ஆயுதங்களுடன் வெட்டப்பாய்ந்த கும்பல், மனைவியை ரேஷன் கடைக்குள் தள்ளிவிட்டு ஷட்டரை பூட்டிய கணவன், உயிர் போகும் நேரத்திலும் மனைவியை காப்பாற்ற துடித்தவரை சரமாரியாக வெட்டி சாய்த்த கும்பல், தலையை மட்டும் துண்டாக வெட்டி பைக்கில் எடுத்து சென்ற கொடூரம், 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவில் முன்பு தலையை வீசிவிட்டு தப்பிய கொலையாளிகள். இவ்வளவு இரத்த வெறிக்கு என்ன காரணம்? நடுநடுங்க வைக்கும் பகீர் பின்னணி என்ன? மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ரேஷன் பொருட்கள் வாங்க கீழே புலியூர்ல உள்ள ரேஷன் கடைக்கு போயிருக்காரு குத்தாலிங்கம். மனைவி கடையில ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கும்போது கணவர் குத்தாலிங்கம் பைக் கிட்ட நின்றுட்டு இருந்திருக்காரு. அப்போ கையில அரிவாளோட அங்க வந்த 4 பேர் கொண்ட கும்பல் குத்தாலிங்கத்தை வெட்ட பாஞ்சிருக்காங்க. நம்மளதான் வெட்ட வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சுதாரிச்சுக்கிட்டவரு நேரா மனைவியை பிடிச்சு ரேஷன் கடைக்குள்ள தள்ளி விட்டுட்டு கடையோட சற்றை இழுத்து பூட்டியிருக்காரு. நாம செத்தாலும் பரவாயில்ல, 2 குழந்தைகளுக்காவது மனைவி உயிரோட இருக்கணும்னு நினைச்சு அவங்கள காப்பாத்துறதுலயே குறியா இருந்திருக்காரு. மனைவிய கடைக்குள்ள தள்ளி ஷட்டரை பூட்டின அடுத்த செகண்டே அந்த கும்பல் குத்தாலிங்கத்தை சரமாரியா வெட்டிட்டு அவரோட தலைய மட்டும் துண்டா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பைக்ல அந்த தலைய வச்சு கீழே புலியூர்ல இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற காசி மேஜர் புரத்துல உள்ள அம்மன் கோவில் முன்னாடி தலைய போட்டுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. கோவில் முன்னாடி ரத்தம் சொட்ட சொட்ட கிடந்த தலைய பார்த்த அந்த ஏரியா சிறுவர்கள் சிலர் கோவில் முன்னாடி ஏதோ பொம்மை இருக்கிறதா நினைச்சிருக்காங்க. ஆனா கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது பொம்மை இல்ல, ஒரு மனித தலைங்கிறது. அடுத்து காசி மேஜர் புரத்துல கிடந்த தலையையும் கீழே புலியூர்ல கிடந்த சடலத்தையும் கைப்பற்றின போலீஸ் கொல்லப்பட்டது யார், கொன்னது யாருன்னு விசாரிச்சப்போ நடுநடுங்க வைக்கிற மாதிரி பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. தென்காசி பக்கத்துல உள்ள காசி மேஜர் புரத்தை சேர்ந்தவர் தான் கொல்லப்பட்ட இந்த குத்தாலிங்கம். ஜவுளிக்கடை நடத்திட்டு வந்த இவருக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க. இவருடைய கூட பிறந்த தம்பி ஆட்டோ டிரைவர் ஆனந்த். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கோவில் திருவிழாவுக்கு குடும்பத்தோட போயிருக்காங்க. அங்க மாற்று சமுதாயத்தை சேர்ந்த பட்டுராஜன் அப்படிங்கிறவரும் தன்னோட குடும்பத்தோட வந்திருக்காரு. அங்க வச்சு மற்ற சமுதாயத்துக்காரங்கெல்லாம் கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு பட்டுராஜன் தரப்பு சொன்னதாவும், நாங்களும் வருவோம், எங்களுக்கும் உரிமை இருக்குன்னு குத்தாலிங்கமும் ஆனந்தும் சேர்ந்து அவங்க கிட்ட மல்லுக்கு நின்னதாவும் சொல்லப்படுது. அப்போ கிடா வெட்டுறதுலயும் 2 தரப்புக்கும் இடையில பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா குத்தாலிங்கம் ஆனந்த் தரப்பு கோவில் முன்னாடி வச்சு கிடா வெட்டி இருக்காங்க. அப்போ ஆட்டோட தலை முழுசா வெட்டுப்படாம பாதியில தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. இத போட்டோ வீடியோ எடுத்த பட்டுராஜன் தரப்பினர் அருவாய் எடுத்தா மட்டும் போதாது, ஒழுங்கா வெட்ட தெரியணும்னு மென்ஷன் பண்ணி சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது குத்தாலிங்கம் ஆனந்த் தரப்புக்கு பெரும் கோபத்தை உண்டாக்கியிருக்கு. அடுத்து கடந்த 2024 நவம்பர் 16ஆம் தேதி காசி மேஜர் புரத்துல உள்ள ஒரு திருமண வீட்டில் வச்சு பட்டுராஜன் தரப்பினரும் குத்தாலிங்கம் தரப்பினரும் சந்திச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள டிஜிட்டல் பேனர் வைக்கிறது சம்பந்தமா திரும்பவும் சண்டை வந்திருக்கு. அந்த நேரத்துல கிடா வெட்டுறதுல ஏற்பட்ட தகராறை பத்தியும் பேசி மாறி மாறி வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அந்த மோதல்ல குத்தாலிங்கத்தோட தம்பி ஆனந்தும் அவருடைய ஃப்ரெண்டு முனிய கணேசனும் சேர்ந்து பட்டுராஜ வெட்டி கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தையும் முனியா கணேசனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாள்ல ஜெயில இருந்து 2 பேரும் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. அவங்க ஜாமீன்ல வெளியே வந்ததுல இருந்தே பட்டுராஜன் தரப்பினர்
அவங்க 2 பேரையும் கொல்ல நேரம் பார்த்து காத்துட்டு இருந்ததா சொல்லப்படுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட குத்தாலம் தன்னோட தம்பி ஆனந்தையும் அவரோட ஃப்ரெண்டு முனியா கணேசனையும் கோயமுத்தூருக்கு அனுப்பி பத்திரமா பாதுகாத்து வந்திருக்காரு. குத்தாலிங்கம் ஜவுளிக்கடை வச்சு ஓரளவு நல்லபடியா சம்பாரிச்சிட்டு இருக்கிறதால தம்பிக்கு தேவையான பணத்தை கொடுத்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. குத்தாலிங்கத்தால தான் ஆனந்த போட்டு தள்ள முடியலங்கிற கோபம் பட்டுராஜன் தரப்புக்கு ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்திருக்கு. இதுக்கிடையில ஆனந்த் ஜாமீன்ல வெளியே வந்ததிலிருந்தே அவருடைய போட்டோவை இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் தம்பி உடையான், படைக்கு அஞ்சான், அது இதுன்னு குறிப்பிட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. இத பட்டுராஜன் தரப்பினருக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடிக்கடி அரிவாள் போட்டோவை ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, ஆனந்த் போட்டோவை வச்சு அதுக்கு கீழே ஏதாவது வசனம் எழுதி ஸ்டேட்டஸ் போடுறதுன்னு இருந்ததால ஆனந்துக்கு முன்னாடி முதல்ல குத்தாலிங்கத்தை போட்டு தள்ளணும்னு நினைச்சிருக்காங்க பட்டுராஜனுடைய கூட்டாளிங்க. புதன்கிழமை காலையில கூட ஆனந்துடைய போட்டோவை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வச்சு அதுக்கு கீழே களத்தில் சந்திப்போம்னு எழுதி ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பார்த்த பட்டுராஜனுடைய கூட்டாளிகளுக்கு கண்டிப்பா குத்தாலிங்கத்தை கொன்னு போற்றணும்னு முடிவு பண்ணி நேரா கீழப்புலியூர்ல உள்ள அவருடைய ஜவுளி கடை பக்கம் போயிருக்காங்க. அப்போ தன்னோட மனைவியை கூப்பிட்டுட்டு ரேஷன் கடைக்கு போறது தெரிஞ்சு அந்த கும்பல் ரேஷன் கடைக்கு போய் வாசல்ல நின்றுட்டு இருந்த குத்தாலிங்கத்தை சரமாரியா வெட்டி தலைய துண்டா எடுத்து பட்டுராஜனை கொன்ன அதே இடத்துக்கு கொண்டு போய் குத்தாலிங்கத்தோட தலைய வச்சிருக்காங்க. பட்டுராஜனை கொன்னது 2024 நவம்பர் 16. அதுக்கு பழிக்கு பழியா இப்போ குத்தாலிங்கத்தை கொன்னது ஏப்ரல் 16. பட்டுராஜனுடைய கொலைக்கு கரெக்டா 150வது நாள் பழி தீர்த்திருக்காங்க அந்த கும்பல். குத்தாலிங்கம் கொலை தொடர்பா ராஜேஷ், ஹரிஹரன், செண்பகம், புறா மணிங்கிற 4 பேரை போலீஸ் முதல் கட்டமா அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இதுல வேற யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற கோணத்துல போலீஸ் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனந்தையும் முனியா கணேசனையும் போட்டு தள்ளத்தான் நேரம் பார்த்து காத்திருந்தாங்க அந்த கும்பல். ஆனா குத்தாலிங்கத்தோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியும் பட்டுராஜன் கூட்டாளிங்களுடைய கோபத்தை குத்தாலிங்கம் பக்கம் திருப்பி இருக்கு. இந்த கொலை இதோட நிக்காது. 2 தரப்பினரும் மாறி மாறி ஏதாவது அசம்பாவிதங்களை பண்றதுக்குள்ள காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கை எழுந்திருக்கு. 10 வயது சிறுமியை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த தந்தை. பல இடங்களில் தேடியும் சிறுமி கிடைக்காததால் பதற்றமடைந்த குடும்பத்தினர். சிறுமிக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் விழிப்புதங்கிய காவல்துறை. விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். சொந்த அக்காவின் கணவரே வில்லனாக மாறியது ஏன்? 10 வயது சிறுமிக்கு என்ன நடந்தது? குற்றவாளிகள் சிக்கினார்களா? ஹரியானா குருகிராம்ல உள்ள பாலம் விகார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 50 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் பதற்றத்தோட வந்திருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த காவலர்கள் அவர்கிட்ட என்னாச்சு சார், ஏன் இவ்வளவு பதற்றமா இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என் பொண்ணை 2 நாளா காணோம் சார், சொந்தக்காரங்க வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு ஏகப்பட்ட இடத்துல தேடியும் கிடைக்கவே இல்லை சார், ரொம்ப பயமா இருக்கு சார்னு கண்கள் கலங்கினபடி சொல்லியிருக்காரு. பொண்ணை காணோம்னு சொன்னதும் முதல்ல போலீஸ்காரங்க ஏதாச்சும் லவ் பிரச்சனையா இருக்குமோன்னு தான் நினைச்சாங்க. ஆனா அடுத்த விசாரணையில தான் அந்த பொண்ணு லவ் பிரச்சனைனால காணாம போகல, வேற ஏதோ நடந்திருக்குங்கிற விஷயமே போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சது. காணாம போனது 10 வயது சிறுமிங்கிறதால போலீஸ்காரங்க ரொம்ப தீவிரமா விசாரணையை முன்னெடுத்தாங்க. சிறுமி படிக்கிற ஸ்கூல், சிறுமியோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பல இடங்கள்ல விசாரிச்சும் எந்த துப்புமே கிடைக்கல. சிறுமிக்கு என்னதான் ஆயிருக்கும்னு நினைச்ச போலீஸே ஒரு நிமிஷம் குழம்பி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு கம்ப்ளைண்ட் கொடுத்த சிறுமியோட அப்பா கிட்ட, உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, உங்க பொண்ணை ஏதாவது திட்டுனீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படி எந்த பிரச்சனையும் இல்ல, காலையில கூட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்த பொண்ண திடீர்னு காணோம்னு சொல்லி கதறி இருக்காரு சிறுமியுடைய அப்பா. அடுத்து நேரா சிறுமியோட வீட்டுக்கு போன போலீஸ் அவங்க அம்மா அக்கா கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க.
சிறுமியோட அக்கா அவங்களுடைய கணவர் கூட சண்டை போட்டு கொஞ்ச நாளா அம்மா வீட்டில் இருக்கிற விஷயம் போலீஸுக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்தே அக்காவுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் இடையில உள்ள பிரச்சனைக்கும் தங்கச்சி காணாம போனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு போலீஸுக்கு டவுட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அக்கா கணவருடைய செல்போன் நம்பரை வாங்கின போலீஸ் கடந்த ஒரு வாரமா அவர் யார் யார்கிட்டலாம் அதிகம் பேசியிருக்கான்னு செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல காணாம போன சிறுமியோட செல்போன் நம்பருக்கு அவர் அதிக முறை கால் பண்ணி பேசியிருந்தது தெரிய வந்துச்சு. அடுத்து நேரா அக்கா கணவரை தொக்கா தூக்கி விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் தெரிய வந்திருக்கு. பச்கீராங்கிற கிராமத்தை சேர்ந்த மோஹித் குமாருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணுக்கும் கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கான். கடந்த சில மாதங்களா கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. சின்ன சண்டை வந்தாலும் மனைவி கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருவாங்களாம். மனைவியை சமாதானப்படுத்தலாம்னு மாமியார் வீட்டுக்கு போனா அங்க மனைவியோட அப்பா அம்மா சேர்ந்துகிட்டு மோஹித் குமார மனைவி கிட்ட பேச விடாம தடுத்திருக்காங்க. மனைவி அடிக்கடி கோச்சிட்டு பெட்டியை தூக்குறதுக்கு காரணமே அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் தான் நினைச்சு கடுப்பான மோஹித் குமார் மாமனாரை கொன்னாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும், அதே நேரத்துல அப்பதான் அந்த குடும்பத்துக்கு நாம யாருன்னு தெரியும்னு நினைச்சு மாமனாரை கொல்ல பிளான் போட்டிருக்காரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி மாமனார் தனியாவே சிக்கல. அப்பதான் மோஹித்துக்கு இன்னொரு ஐடியா தோணியிருக்கு. மாமனார் வயசான ஆளு, அவரை கொன்னா பெருசா கவலைப்பட மாட்டாங்க. ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்து செல்லமா வளர்ந்துட்டு இருந்த மனைவியுடைய தங்கச்சியான 10 வயசு சைனாவை கொன்னாதான் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பாடம் புகற்ற மாதிரி இருக்கும்னு நினைச்சிருக்காரு மோஹித் குமார். அதுவும் இல்லாம இத்தனை வருஷமா நம்மள பாடா படுத்தினதும் இல்லாம நம்ம பேச்ச மீறி அவங்க அம்மா வீட்டுக்கு போன மனைவிய பழி வாங்கிறதுக்கு இதுதான் ஒரே வழின்னு கொடூரமா யோசிச்சிருக்காரு. அடுத்து மனைவியுடைய தங்கச்சி சைனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசின மோஹித், உங்க அக்கா என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான்னு ஃபீலிங்கா பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்க, வெளியே வான்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு. நம்ம மாமா தானே கூப்பிடுறாருன்னு நினைச்சு சிறுமி சைனாவும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நைஸா பேசி சிறுமிய தன்னோட பைக்ல ஏத்தின மோஹித் நேரா சைனாவை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. வீட்டுக்குள்ள போனதும் கதவை பூட்டின மோஹித் சிறுமி சைனாவோட கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளாஸ்டிக் பையில சைனாவோட சடலத்தை அடைச்சு வச்சு அதை கயிறுல கட்டி தன்னோட இருசக்கர வாகனத்துல வச்சு சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள கால்வாயில வீசிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி திரும்ப வீட்டுக்கு போயிருக்கான். போலீஸ் விசாரணையில அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிட்டு போன என் மனைவிய பழி வாங்கறதுக்காக தான் சிறுமிய கொன்னு கால்வாயில வீசினதா அதிர்ச்சி வாக்குமூலம் கொடுத்திருக்காரு மோஹித். அதுக்கப்புறம் மீட்பு குழுவினர் கால்வாயில கிடந்த சைனாவோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதோட மோஹித் குமாரை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. கட்டின மனைவிய பழி வாங்கணும்னு நினைச்சு அப்பாவி சிறுமிய கொன்னு அந்த பொண்ணு வாழ்க்கையையும் கெடுத்து தன்னோட வாழ்க்கையையும் கெடுத்துக்கிட்டு இப்போ ஜெயில்ல கம்பி எண்ணிட்டு இருக்கான் மோஹித். திருமணமாகி 4 மாதத்தில் தூக்கில் சடலமாக தொங்கிக் கொண்டிருந்த இளம்பெண் படுக்கை அறையில் இருந்து கைப்பற்றப்பட்ட லெட்டர். உனது நிறத்திற்கு திருமணமே ஆகாது, ஏதோ என் மகன்தான் உனக்கு வாழ்க்கை கொடுத்துள்ளதாக புண்படுத்திய மாமியார். ஜோடி போட்டு வெளியே செல்லும் அளவுக்கு என் மகனுக்கு நீ சரியான பொருத்தம் இல்லை என மனம் நோக செய்த மாமனார். அண்ணனுக்கு கருப்பான ஒரு பெண்ணை கட்டி வைத்து வாழ்க்கையை கெடுத்து விட்டோம் என தன் பங்குக்கு வார்த்தைகளால் குத்தி கிழித்த மைத்துனர். கணவர் வீட்டாரின் டார்ச்சரால் இளம்பெண் விபரீத முடிவெடுத்தாரா, அல்லது பெண் வீட்டார் குற்றம் சாட்டுவது போல கணவர் வீட்டார் அடித்து கொன்று இளம்பெண்ணை தூக்கில் ஏற்றினார்களா? ஹலோ, நான் சம்மந்தி பேசுறேன்.
பெட்ரூம்குள்ள போன உங்க பொண்ணு ரொம்ப நேரமாகியும் கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்களும் எத்தனையோ முறை கூப்பிட்டு பார்த்துட்டோம். அதனால நீங்க நேர்ல வந்து கூப்பிடுங்கன்னு பூஜாவுடைய பெற்றோருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு தேவே கவுடா. அடுத்து அடிச்சு பிடிச்சு பொண்ணு வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க பூஜாவுடைய பெற்றோர். பொண்ணோட ரூமுக்கு வெளியே நின்று அவங்களும் கத்தி கத்தி கூப்பிட்டு பார்த்திருக்காங்க. ஆனாலும் பூஜா கதவை திறக்கவே இல்லை. ஜன்னலும் உள்பக்கமா பூட்டப்பட்டிருந்துச்சு. அதனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உதவியோட கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தப்பதான் அதிர்ச்சியே காத்திருந்துச்சு. சேலையால தூக்கு மாட்டி ஃபேன்ல சடலமா தொங்கிட்டு இருந்திருக்காங்க பூஜா. அதை பார்த்து நெஞ்சிலையும் தலையிலையும் அடிச்சு அடிச்சு அழுத பூஜாவுடைய அப்பா அம்மா, ஐயோ என் பொண்ணை கொன்னுட்டீங்களே, தினம் தினம் நீங்க படுத்தின கொடுமையெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே அடுக்குமா, என் பொண்ணை உங்க குடும்பத்துக்கு ஏன் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோமோன்னு கத்தி இருக்காங்க. இதுக்கிடையில தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் பூஜாவுடைய சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சதோட பெட்ரூம்ல உள்ள டேபிள்ல இருந்த ஒரு லெட்டரை எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகுதான் பூஜாவுக்கு என்ன கொடுமை நடந்துச்சு அப்படிங்கிற விவரமே தெரிய வந்தது. கர்நாடக மாநிலம் கதக் பக்கத்துல டவுன் பெடகேரி பகுதியில் உள்ள சரண பசுவேஸ்வரா நகரை சேர்ந்த அமரேஷ் ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கும் பூஜாவுக்கும் 4 மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகி இருக்குது. வரதட்சணையா பொண்ணுக்கு நிறைய நகை போட்டு கட்டு கட்டா ரொக்கமும் கொடுத்ததால அழகையும் கலரையும் பெருசா கண்டுக்கல அமரேஷோட குடும்பத்தினர். ஆனா அதுக்கு பிறகு நிம்மதியா தூங்க கூட விடாம கரிச்சி கொட்டுவாங்கன்னு பூஜா கனவுலையும் நினைக்கல. சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வரலாம்னு பூஜா தன் கணவரை அழைச்சிருக்காங்க. அப்போ என்னோட மகன் உன்னை விட கலராதான் இருக்கான், நீ அவனுக்கு பொருத்தமான ஜோடியே இல்ல, அதனால நீ என் மகன் கூட போறது உனக்கு பெருமைதான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மாமனார் தேவே கவுடா. தன்னோட நிறத்தை பத்தி மாமனார் பேசினது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் பெரியவங்க ஏதோ சொல்றாங்க, அதையெல்லாம் மனசுல வச்சிக்க கூடாதுன்னு நினைச்ச பூஜா சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த பூஜா கிட்ட, என்னம்மா விருந்து எப்படி இருந்துச்சு, உன்னோட சொந்தக்காரங்க எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க மாமியார் சசிகலா. அமரேஷ் நல்ல குணம், அவரை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கொடுக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு எல்லோரும் சொன்னதா சொல்லியிருக்காங்க பூஜா. அவங்களுக்கு தெரியுது என் மகனுக்கு ஜோடி நீ இல்லைன்னு, ஆனா என்ன பண்ண, என் மகனோட தலையெழுத்து ஒரு கருப்பிய கரம் பிடிக்க வேண்டியதா போச்சுன்னு மனம் நோக பேசியிருக்காங்க மாமியார். ஆமாம்மா, நீங்க சொல்றது 100க்கு 100 சரிதான், அண்ணனுடைய வாழ்க்கையவே நாசமாக்கிட்டோம்னு அமரேஷோட தம்பி வீரண்ண கவுடாவும் தன் பங்குக்கு நோகடிச்சிருக்காரு. கல்யாணமான நாளையில இருந்தே பூஜாவை நீ கருப்பு, கருவாச்சி, கருப்பி, தொட்டு பொட்டு வச்சுக்கலாம், பகல்லையே இருட்டா இருக்குன்னு ஒட்டுமொத்த குடும்பமே கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. நீங்களா பொண்ணு கேட்டு வந்துதானே கல்யாணம் செஞ்சீங்க, இப்ப வந்து கருப்பா இருக்கேன் அழகா இல்லைன்னு குறை சொன்னா சரியான்னு கேட்டிருக்காங்க பூஜா. அப்போ எங்களையே எதிர்த்து பேசுறியா, கருப்பா இருக்கிற உனக்கு நாங்க தான் வாழ்க்கையே கொடுத்துருக்கோம், இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையிலேயே கல்யாணமே நடக்காது, அந்த நன்றி மறக்காம இருன்னு மறுபடியும் புண்படுத்தி இருக்காங்க. இந்த சூழல்ல தான் மின்விசிறியில தூக்குல சடலமா கிடந்திருக்காங்க பூஜா. கூடவே இருந்த லெட்டர்லையும் தனக்கு நடந்த எல்லாத்தையும் கைப்பட எழுதி வச்சிருக்காங்க. அந்த லெட்டரை வச்சு பூஜாவுடைய மாமனார், மாமியார், கணவருடைய தம்பி 3 பேரையும் கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க போலீசார். இதுக்கு மத்தியில என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோழை இல்ல, கணவர் வீட்டார்தான் அடிச்சு கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டுருக்கிறதா பூஜாவுடைய அப்பா அம்மா குற்றம் சாட்டி இருக்காங்க. ஆக மொத்தம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் பூஜா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா, இல்லனா பெண் வீட்டார் குற்றம் சாட்டுற மாதிரி கணவர் வீட்டார் கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டுட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான விடை கிடைக்கும். அதே நேரம் மாமனார் மாமியார் மைத்துனர்னு குடும்பத்தோட சேர்ந்து பூஜாவை தகாத வார்த்தையால திட்டி திட்டி தற்கொலைக்கு தூண்டியிருக்காங்க. அதெல்லாம் கூடவே வாழ்ந்த கணவருக்கு தெரியாதா, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தாரா, அல்லது கணவரே தன்னோட அப்பா அம்மாவை பேச விட்டு வேடிக்கை பார்த்தாரா அப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு. அதனால பூஜாவோட கணவர்கிட்டையும் போலீசார் துருவி துருவி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
பாம்பு கடித்து கணவர் உயிரிழந்ததாக அழுது ஒப்பாரி வைத்த மனைவி. அதற்கேற்றாற் போல பாம்பு கடிக்கும் வீடியோவும் வெளியானதால் நம்பிய சொந்த பந்தங்கள். ஆனால் கழுத்து நெரிக்கப்பட்டு கணவன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை கொன்றுவிட்டு பாம்பு கடித்ததாக மனைவி ஆக்டிங். 1000 ரூபாய்க்கு விஷப்பாம்பை விலைக்கு வாங்கி ஏற்கனவே உயிரிழந்த கணவனின் சடலத்தின் மீது 10 முறை கடிக்கவிட்டு ஸ்மார்ட் நாடகம். மீண்டும் மீண்டும் மீரட்டில் மனைவிகள் கணவன்களை கொலை செய்வது தொடர்வதால் கணவன்மார்கள் பதற்றம். கணவனை கொன்றுவிட்டு நாடகமாடிய மனைவியும் கள்ளக்காதலனும் சிக்கினார்களா? எப்பவும் அமைதியா இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள இருந்து இளம் பெண் ஒருத்தங்க கதறி அழுகிற சவுண்டு கேட்டிருக்கு. ஏன் இப்படி அழுகுறாங்க, யாருக்கு என்ன ஆச்சுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களாம் பதற்றத்தோட போய் பார்த்தப்போ கட்டில்ல அந்த பெண்ணோட கணவர் அமித் இறந்து கிடந்திருக்காரு. இதுல ஷாக்கான விஷயம் என்னன்னா, அந்த சடலத்து பக்கத்துல பாம்பு ஒண்ணு சுத்திட்டே இருந்திருக்கு. கணவன் இறந்ததை நினைச்சு கதறி அழுதுட்டு இருந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சப்போ, வேலைக்கு போயிட்டு வந்த களைப்புல என் கணவர் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தாரு, அப்போ எங்கிருந்தோ வந்த பாம்பு அவரை கடிச்சிருச்சு, அதுல அவருடைய உயிரே போயிருச்சுன்னு சொல்லி சாரை சாரையா கண்ணீர் வடிச்சிருக்காங்க. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் இளைஞருடைய சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. போலீஸ் வந்து பார்த்தப்போ அந்த இளைஞருடைய உடம்புல பல இடங்கள்ல பாம்பு கடிச்ச தடம் இருந்திருக்கு. அதனால போலீஸுக்கு அப்போ எந்த சந்தேகமும் வரல. உண்மையிலேயே பாம்பு கடிச்சுதான் இருந்திருக்காருன்னு நம்பி அசால்ட்டா விட்டுட்டாங்க. ஆனா 2 நாளைக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குது. அப்புறம்தான் இது வில்லங்கமான கேஸுங்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அமித்தோட உயிர் பாம்பு கடிச்சதால போகல, அவருடைய கழுத்து நெரிக்கப்பட்டதால போயிருக்குன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸுடைய சந்தேக பார்வை அமித்தோட மனைவி ரவிதா மேல திரும்பி இருக்கு. ரவிதாவை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தங்களுடைய ஸ்டைல்ல விசாரிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கண்ணீர் எல்லாம் அக்மார்க் நீலை கண்ணீர்னு தெரிய வந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் மீரட் பக்கத்துல உள்ள அக்பர்பூர் சதாட்ங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த அமித். கூலி வேலை பார்த்துட்டு இருந்த அமித்துக்கும் ரவிதாவுக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. 2 பேரும் அங்க உள்ள ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல ரவிதாவுக்கு அதே ஏரியாவை சேர்ந்த அமர்தீப் அப்படிங்கிறவன் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அது கொஞ்ச நாள்ல திருமணத்தை மீறின உறவா மாறியிருக்கு. கடந்த 1 வருஷமாவே கணவன் அமித்துக்கு தெரியாம காதலன் அமர்தீப் கூட அடிக்கடி தனிமையில இருந்திருக்காங்க ரவிதா. ஆனா ஒரு நாள் வேலை சீக்கிரமே முடிஞ்சதால வழக்கத்தை விட சீக்கிரமாவே அமித் வீட்டுக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு மனைவி கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு ஆசையா வீட்டுக்கு வந்த அமித் தன்னோட மனைவி வேற ஒரு இளைஞர் கூட தனிமையில இருந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுக்காரு. அன்னையில இருந்து கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல தினமும் பிரச்சனை தான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு நல்லதில்ல, இந்த பழக்கத்தை இதோட விட்டுன்னு அமித் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ரவிதா அதை கேட்கவே இல்லை. இன்னைக்கு திருந்துவாங்க நாளைக்கு திருந்துவாங்கன்னு அமித் பொறுத்து பார்த்திருக்காரு. ஆனா ரவிதா திருந்தவே இல்லை. ஒரு நாள் இது சம்பந்தமா 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அமித் கட்டில படுத்து தூங்கி இருக்காரு. அப்போ தன்னோட காதலன் அமர்தீப்பை வீட்டுக்கு வர சொன்ன ரவிதா 2 பேரும் சேர்ந்து அமித்தை கழுத்தை நெரிச்சு துடிக்க கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாம சிக்கிரக்கூடாதுங்கிறதுக்காக மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டிருக்காங்க. பாம்பை வாங்கி கடிக்க விட்டு பாம்பு கடிச்சு இறந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டா நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு கணக்கு போட்டிருக்காங்க. அதுக்காக தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா 1000 ரூபாய்க்கு ஒரு பாம்பை விலைக்கு வாங்கி அமித்தோட சடலத்தை கடிக்க விட்டுருக்காங்க. அதுவும் 1 முறையோ 2 முறையோ இல்ல, 10 முறை கடிக்க விட்டுருக்காங்க.
பாம்பு விடாம கடிச்சதுல அமித்துடைய உடம்புல பாம்பு கடிச்சதுக்கான தடமும் பதிஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேல அமித் டெட் பாடியை பாம்பு கடிச்சதை தன்னோட செல்போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க கொடூர மனம் படைச்ச ரவிதா. யாருக்கும் துளியும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பாம்பை அமித் படுத்திருந்த கட்டிலேயே உலாவ விட்டு கதறி அழுகிற மாதிரி நடிச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து பார்த்தப்போ கட்டில்ல பாம்பு இருந்ததால எல்லோரும் உண்மையிலேயே பாம்பு கடிச்சுதான் அமித் இறந்திருக்காருன்னு நம்பி இருக்காங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா உண்மை வெளிவந்து ரவிதாவும் காதலன் அமர்தீப்பும் வசமா சிக்கியிருக்காங்க. இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இதே மீரட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காதலன் கூட சேர்ந்து நேவி ஆபீசரான கணவனை மனைவியே துடிக்க கொன்னு உடலை ட்ரம்முக்குள்ள அடைச்சு அதை சிமெண்டால பூசின சம்பவம் நடந்துச்சு. அந்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ள திரும்பவும் அதே மீரட்ல காதலன் கூட சேர்ந்து கணவனை கொன்னுட்டு பாம்பு கடிச்சு இறந்த மாதிரி செட்டப் பண்ண பார்த்த மனைவியோட செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஒரே டீமில் உள்ள 7 பேருடன் ஒரே நேரத்தில் காதல். அப்படி பார்த்தால் எனது காதலிதான் உனது மனைவி. வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தில் வரும் புஷ்பா புருஷன்தான் நீ என கேலி கிண்டல். விடாமல் வம்புக்கு இழுத்ததால் இளைஞரை ஓட அறிவாளால் வெட்டி கொலை செய்த நண்பன். ஆற்றங்கரையில் சடலத்தை போட்டுவிட்டு போலீசில் சரண்டர். நண்பனை இளைஞர் வம்புக்கு இழுத்தது ஏன்? திட்டம் போட்டு அழைத்து சென்று இளைஞரை நண்பன் கொலை செய்தது எப்படி? பின்னணி என்ன? சார், என்னோட நண்பனை வெட்டி வெள்ளாற்றங்கரையில போட்டிருக்கோம்னு 2 இளைஞர்கள் போலீஸ்ல வந்து சரண்டர் ஆகியிருக்காங்க. உடனே அங்க போன போலீஸ் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டு இளைஞர்கள் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுலதான் இளைஞர்கள் கொல்லப்பட்டதுக்கான காரணமே தெரிஞ்சிருக்குது. கடலூர் சிதம்பரம் பக்கத்துல மேல மூங்கிலக்குடி கிராமத்துல உள்ள வினோத்குமாருக்கும் வேலக்குடியை சேர்ந்த 21 வயசு இளம் பெண்ணுக்கும் 8 மாசத்துக்கு முன்னால கல்யாணம் ஆகியிருக்கு. இப்போ அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறதா சொல்லப்படுது. வினோத்குமாருடைய மனைவி திருமணத்துக்கு முன்னால தன்னோட கிராமத்துல உள்ள பால கணபதிங்கிற இளைஞரை காதலிச்சதா தெரியுது. ஆனா பால கணபதி மேல வழிப்பறி, பைக் திருட்டுன்னு ஏகப்பட்ட கேஸ் இருந்ததால ஜெயிலுக்கு போயிட்டாரு. பால கணபதி ஜெயில இருந்து வெளியே வர்றதுக்குள்ள அவருடைய நண்பரான வினோத்குமாருக்கு அந்த இளம்பெண் கழுத்தை நீட்டி இருக்காங்க. ஆனா பால கணபதி சீக்கிரமே ஜாமீன்ல வெளியே வந்துருவாரு. வந்து ஊரே பார்க்குற மாதிரி பிரச்சனை பண்ணுவாரு. அதனால அவரோட உயிரே போக போகுதுன்னு இளம் பெண்ணுக்கு அப்போ தெரியாம போச்சு. சிறையில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்த பாலகணபதி கிட்ட, உன்னோட ஆளு வினோத்குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, உனக்கு அல்வா கொடுத்துட்டாங்க, நீதான் ஏமாளின்னு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த பொண்ணு உன்னை மட்டுமல்ல, நம்ம டீம்ல உள்ள 7 பேரையும் ஒரே நேரத்துல காதலிச்ச கதை உனக்கே நல்லா தெரியும். ஆனா நீதான் காதல வாங்காம உயிருக்கு உயிரா காதலிச்ச, கடைசியில அல்வா கொடுத்துட்டாங்க, அவங்கள நீ சும்மா விட போறியான்னு கேட்டு உசு பேத்தி விட்டுருக்காங்க. இதையெல்லாம் கேட்டு பாலகணபதிக்கு ஆத்திரம் இன்னும் தலைக்கு ஏறி இருக்குது. அடுத்து எக்ஸ் லவ்வர் வீட்டுக்கு போன பாலகணபதி, நான் ஜெயிலுக்கு போன கேப்ல என் நண்பனையே கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையான்னு தெருவுல நின்னு கத்தி இருக்கான். அப்போ தம்பி, இள வயசுல எல்லாரும் காதலிப்பாங்க, ஆனா அந்த காதல் எல்லோருக்கும் கல்யாணத்துல போய் முடியறதில்ல, நடந்தது நடந்து போச்சு, அடுத்த வேலையை பாருங்கன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அட்வைஸ் பண்ணி பாலகணபதிய வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது வினோத்குமார் வீட்டுல இல்ல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த வினோத்குமார் கிட்ட அவங்க மனைவி நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மனைவியோட காதல் விவகாரம் தெரியும் அப்படிங்கறதால பெருசா சாக்காகாத வினோத்குமார் பாலகணபதிய கண்டிக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதுக்காக தன்னோட நண்பர்கள் 4 பேரை அழைச்சிக்கிட்டு பாலகணபதி வீட்டுக்கு போன வினோத்குமார், நான் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றது தப்பு ப்ரோ, வாங்க நாம உட்கார்ந்து காம்ப்ரமைஸ் பேசலாம்னு கூப்பிட்டுருக்காரு.
முதல்ல வரமாட்டேன்னு சொன்ன பாலகணபதியை பேசி பேசி கன்வைன்ஸ் பண்ணி வெள்ளாற்றங்கரைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க போய் 5 பேரும் உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. நான் ஜெயிலுக்கு போன கேப்ல நீ கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உன் மனைவி முதல்ல எனக்கு காதலின்னு சொல்லியிருக்காரு பாலகணபதி. அது மட்டுமில்ல, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்துல வர்ற புஷ்பா புருஷன் காமெடி காட்சியை சொல்லி அதுதான் இப்போ நம்ம 2 பேரோட நிலைமைன்னு கிண்டல் பண்ணியிருக்காரு. உன் மனைவி தான் புஷ்பா, ஒரு காலத்துல அவங்க எனக்கு மனைவி, இப்போ உனக்கு மனைவி, அப்படின்னா நீ தான் இப்போ புஷ்பா புருஷன்னு சொல்லி விடாம கிண்டல் பண்ணி வம்புக்கு இழுத்திருக்காரு. ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருந்த வினோத்குமார் பைக்ல வச்சிருந்த அரிவாளை எடுத்து பாலகணபதியை விரட்டி விரட்டி வெட்டி இருக்கா. அரிவாள் வெட்டு கரெக்டா கழுத்துல விழுந்ததால பாலகணபதி ஒரு சில நிமிடங்கள்லேயே உயிரிழந்துட்டாரு. அதை பார்த்து கூட இருந்த 2 இளைஞர்கள் தலை தெறிக்க ஓடிட்டாங்க. அடுத்து வினோத்குமாரும் அவருடைய நண்பர் ஸ்ரீராமும் போய் போலீஸ்ல சரண் அடைஞ்சிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, வினோத்குமார், பாலகணபதி, ஸ்ரீராம்னு கொலையில சம்பந்தப்பட்ட எல்லா இளைஞர்களுக்கும் பைக் திருடி விற்கிறது தான் மெயின் வேலையே. அதனால கேஸ், சிறை தண்டனை இதெல்லாம் அவங்களுக்கு புதுசு இல்ல. கொலையில சம்பந்தப்பட்ட மற்ற இளைஞர்களை தேடிட்டு இருக்கிற போலீசார் வினோத்குமாருடைய மனைவி கிட்டையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு